Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம மூச்சை இழுத்தா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெளியில் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் உள்ளார வருது, அதுக்கப்புறம் வெளியில் கார்பன் டை ஆக்சைடு போகுது, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய பேசிக் சயின்ஸ் அவ்வளோதான். ஆனால் இந்த மூச்சில் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நன்றி, என்னுடைய ஒரு நாள் நான் விடுற மூச்சு காற்றுக்கு நன்றி, என் பெற்றோர்கள் எனக்கு தேடி கொடுத்த இந்த கல்வி செல்வத்துக்கு நன்றி, நான் கிடைச்ச வேலைக்கு நன்றி. இந்த இன்ஃபினிட்டி லூப்பை இன்றைக்கி ராத்திரி பண்ணி பாருங்கள். பணத்துக்கே பண்ணலாம். எல்லாருக்கும் இப்போ பெரிய பிரச்சனை பணம் வரணும். அதுக்கப்புறம் ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லிக்கலாம். ஹெல்த்தும் வரும், நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பு, கெரியர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சத்குரு சாய் கிரியேஷன் நண்பர்களுக்கு சந்திரபானுவின் அன்பான வணக்கம். நினைத்ததே நிறைவேறணும், வாழ்க்கையில் காணும் கனவுகள் நனவாகணும். இதை தடுக்கிறது எது? நம்மளுடைய மனது தான். சில நிகழ்வுகள் அது மனதில் ரெக்கார்டாக இருக்குது, அதை எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தோம். இருந்தாலும் ஒன்றுமும் நம்மளால் இல்லை. நான் என் கையில் உலகத்தில் தேவையான பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாமே இருக்குது. எத்தனை பேருக்கு போனாலும் இருக்குது. எதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இல்லாமல் மனப்பான்மையோடையே நம்ம இருக்கிறதால அதுதான் அங்கே பெருசாக பிரதிபலிக்குது. உலகத்தில் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் பிரதிபலிக்கிறது. எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நன்றி, என்னுடைய ஒரு நாள் நான் விடுற மூச்சு காற்றுக்கு நன்றி, என் பெற்றோர்கள் எனக்கு தேடி கொடுத்த இந்த கல்வி செல்வத்துக்கு நன்றி, நான் கிடைச்ச வேலைக்கு நன்றி. ஒரு நாள்லேயும் கிராட்டிடியூட் இருந்தால் என்ன பண்ணும் பிரபஞ்சம்? ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், நான் கிடைக்கிறதுக்கு சின்ன விஷயத்துக்கெலாம் இவ்வளோ சந்தோஷப்படுறானே, அப்போ இவனுக்கு நான் அதிகமாக கொடுக்கணும். அப்படி தான் பிரபஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். சக்தி புதுசாக உருவாகிறதோ அழியிறதோ இல்லை, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் நடக்கும், அது மாறி தான் வரும். இப்போ நீங்கள் கேட்டது உங்கள் நினச்சது கூட நடக்கும். நமக்கு என்ன வேணுன்றது முதல்ல தெளிவாக வச்சுக்கோங்க. அதில் பின்னாடி ஒரு குரல் கேட்கும், இது உனக்கு முடியுமா முடியாதா, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. எந்த ப்ரேயர் வேணாலும் செய்யணுங்க, ஓபன் பண்ணுங்கள். அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. என்னால் முடியும், மணி கம்ஸ் டு மீ. அது ஒரு இன்ஃபினிட்டி லூப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு படுத்திருக்க 8 இதை தான் போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த இன்ஃபினிட்டி லூப்பை இன்றைக்கி ராத்திரி பண்ணி பாருங்கள். பணத்துக்கே பண்ணலாம். எல்லாருக்கும் இப்போ பெரிய பிரச்சனை பணம் வரணும். அதுக்கப்புறம் ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லிக்கலாம். ஹெல்த்தும் வரும், நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பு, கெரியர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பணத்தை பற்றி ஒரு இன்ஃபினிட்டி லூப் சொல்ல போகிறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. முதல்ல கையை இப்படி முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி தான் லூப்பு போட போகிறோம். இப்போ என்ன சொல்லுவீங்க? பணம் தினமும் அதிக அளவில் பலவிதமான வழிகளில் என்னை நோக்கி வருகிறது. அதை நான் நல்ல விதத்தில் செலவு பண்ணுகிறேன். நான் மகிழ்ச்சியாகவும் நன்றியோடும் இருக்கிறேன். ஏனென்றால் என்னிடம் பணம் அதிகமான அளவில் தொடர்ச்சியாக பலவித வழிகளில் வருகிறது. அதை நான் நல்ல விதத்தில் செலவு பண்ணுகிறேன். இது நான் சொன்னேன் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிற உணர்வு, நன்றி உணர்வு, இது ரெண்டையும் வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். நான் சந்தோஷமாகவும் நன்றியுடனும் பணத்தை ஆகர்ஷிக்கிறேன். பணம் என்னிடம் நிறைய வழிகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அதை நான் நல்ல விதத்தில் செலவு பண்ணுகிறேன். இதுதான் இன்ஃபினிட்டி. வரும்பொழுது உங்களை நோக்கி வருது, உங்கள் இருதயத்திட்ட கொண்டு வாங்க. பணம் அனுப்பும்பொழுதும் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். ஸோ அதுதான் இன்ஃபினிட்டி லூப். இதை நம்ம இன்ஃபினிட்டி லூப்னா, இன்ஃபினிட்டின்னா ஒரு எண்டே இல்லாதது, ஆதியும் அந்தமும் இல்லாமல் கடவுள் மாதிரி இல்லை. இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியல இல்லையா? அதான் கண்டினியூஸாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சொல்லணும், நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேனே என்றால் என்னிடம் செல்வம் பலவிதமான வழிகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் நல்ல விதத்தில் செலவு பண்ணுகிறேன். இது 2 கை வச்சு அப்படி
அள்ளி கொண்டு வாங்க அவங்க நெஞ்சு கூட. இது ஒரு டெக்னிக். இந்த மூச்சில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம மூச்சை இழுத்தா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெளியில் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் உள்ளார வருது, அதுக்கப்புறம் வெளியில் கார்பன் டை ஆக்சைடு போகுது, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய பேசிக் சயின்ஸ் அவ்வளோதான். ஆனால் இந்த மூச்சில் பிராண எனர்ஜி, சக்தி உள்ளார வருது, அது போகுது. அதுவும் ஒவ்வொரு மூச்சு இழுக்கிறது, அதை விடுறது, அதுலேயே பெரிய தத்துவம் இருக்குது. டார்டாயில்ஸ், இந்த ஆமைகள், டர்ட்டில்ஸு, அது வந்து ரொம்ப காலம் இருக்கும் உயிரோட. 200 வருஷம் 300 வருஷம், சில ஒரு டார்டாயில்ஸ் 400 வருஷம்லாம் இருந்திருக்கான். பெரிய யோகி. என்ன தெரியுமா, அவங்க மூச்சு விடுறது ஒரு நிமிஷத்தில் நீங்களே நானும் எத்தனை மூச்சு விடுறோம்? அது 4 மூச்சு தான் விடும். அதுதான் அதோட லாஞ்சிவிட்டிக்கு காரணம். அதுவும் இல்லாமல் அந்த லாஞ்சிவிட்டி வண்டியும் இல்லை. அந்த ஆமையோட கண்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு 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 சாந்தம் இருக்கும், அதில் ஒரு காம்னஸ் இருக்கும். ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் இன் தீட்டா ஸ்டேட். அந்த பிரெயின் வேவ் இருக்கு இல்லையா, அது வந்து உயர்ந்த நிலையில் இருக்குது. அவசரப்பட்டு கச்சமச்சான்னு இல்லை, ஆல்ஃபா கூட இல்லை, தீட்டா கூட இல்லை, அதை விட மேலே லெவல் அவங்களுடைய பிரெயின் வேவ் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளால் போக முடியுமா? முடியும். ஒரு மூச்சு உள்ளார இழுக்கிறது, அதை நிறுத்தி வைக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விடணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளியில் திருப்பியும் மூச்சை உள்ளார இழுக்கணும். இதுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை இருக்குது. 4 செகண்டு மூச்சை இழுங்க. 1 2 3 4. அதுக்கப்புறம் அந்த மூச்சை அடக்கணும். 7 செகண்டு, 7 எண்ணிக்கை வர வரைக்கும் அந்த மூச்சை அடக்குங்க. அப்புறம் மூச்சை வெளியில் விடுறீங்கல்ல, அதை 8 எண்ணிக்கை வரைக்கும் விடணும். அப்புறமா ஒரு 2 எண்ணிக்கை போகிறோம், எம்டியாக இருந்துட்டு திருப்பியும் 4 மூச்சு உள்ளார இழுக்கணும். இந்த மாதிரி ஒரு 6 சைக்கிள் பண்ணுங்கள். இது கூட இன்னொன்று செய்யணும். மூச்சை உள்ளார இழுக்கும்போது மனசுக்குள்ளாரையே ஸோ, வெளியில் விடும்பொழுது அடக்கி இருக்கும்போது இல்லை, வெளியில் விடும்போது ஹம். ஸோ ஹம், இங்கிலீஷில் சொன்னால் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் தான் அந்த டிவைன், ஐ ஆம் டிவைன், அதுதான் நான் தான் கடவுள். அதுதான் இந்த இதில் வருது. நம்மளுக்கு உள்ளார இருக்க அந்த உயர்ந்த நிலையை அடைந்த பரம்பொருளை நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். சில சமயம் நம்ம செய்வோம், சாப்பாடு தான் சாப்பிட்றோன்னா அங்கே டிவி ஓடிட்டுருக்கோம், இங்கே சாப்பிட்றதுல கவனம் கிடையாது, டிவியில் கவனம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, இங்கே மூச்சில் கவனம் இருக்குது. முன்னாடி அந்த டிவியில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைஞ்சிட்டதாக இருக்குது. இப்போது மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். உள்ளார இழுக்கிறது 4 கவுண்ட்டு, ரீடைன் பண்ணுறது 7. உள்ளார இழுக்கும்பொழுது மனசுக்குள்ளார சோன்னு சொல்லணும், அப்புறம் ஹம். நான் வெளியில் ஒண்டி இப்போது ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன், அப்புறம் நீங்கள் மனசுக்குள்ளார செய்யுங்க. 3 தடவை பண்ணலாம், என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை குறிக்கோள் வேணாலும் வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கு இதை மாதிரி பண்ணுங்கள். இந்த மூச்சு பயிற்சி நிச்சயம் நடக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மூச்சை உள்ளே இழுக்கப் போகிறோம். 1 2 3 4. ஹோல்ட். 1 2 3 4 5 6 7. எக்ஸேல். 2 3 4 5 6 7 8. குறிக்கோள் முன்னாடி இருக்குது, உள்ளுக்குள்ளார சோகம் போயிட்டுருக்கு, கவுண்டில் மனசு இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். எத்தனை தரம் மூச்சு விடணும்? விடுங்க. 6 9 12 18 21. வாழ்க்கையில் குறிக்கோள் அடையணும் இல்லை? ஆரம்பத்தில் ரீடைன் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேலோட மூச்சு விட்டு விட்டு விடுறதால நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நம்ம நினச்சதை அடையிறதுக்கான வழிமுறை. இந்த சோகம் பிரெத் ஒர்க்குன்னு இதில் எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நினைத்ததை நிறைவேற மேனிஃபெஸ்டேஷன் ப்ரீதிங் டெக்னிக். அதால் இதை செஞ்சு உங்கள் குறிக்கோளை அடையணும். ஞாபகத்தில் இருக்கட்டும், குறிக்கோள் நடந்து தான் நினைக்கணும். அடுத்தது மூச்சு பயிற்சி. இதில் வந்து நம்ம வந்து இந்த டவுட்டுக்கே சந்தேகத்துக்கே இடமில்லை, அடைஞ்சிட்டோம். அதை அடையிறதுக்கு இந்த பயிற்சி நம்மளுக்கு உதவுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு,
நினைத்ததை எப்படி நிறைவேற்றலாம் என்று பார்க்கலாம். அது கென் ஹோண்டா சொன்னது. நாளைய பதிவில் பார்க்கலாம். வணக்கம்.